well in advance. புரியுதா? அவர் ப்ரிப்பேர் ஆல் தி மெட்டீரியல்ஸ் ஃபார் பாடியல். செங்கல் வைப்பாங்க, செங்கல் தூள், செங்கல் பார்த்துக்கிறா பிரிக்ஸ், அது தூள் வேணும். அப்புறம் அந்த திருநாறு வேணும். அப்புறம் இன்னும் 2-3 2 உலக்கையில் 4 பேர் இடிச்சுட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கும். ஆமாம், அவருக்கு ஒய்ஃபு கிடையாது, எல்லா கார்டியனும் எங்கள் அம்மா தான், மருமா தான். வடிவு 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 தான், அழுதுகிட்டே இருக்கும். இவங்க சீக்கிரம் இடிங்க சீக்கிரம் இடி சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு இங்கே அது அந்த சமாஜ கன்செஷன் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து செக் பண்ணுவார். ஒரு பக்கம் ஆசாரி மாத்திரத்தில், அது என்னது ஆசாரிக்கு என்ன இங்கிலீஷ், கார்பெண்டர். அவங்க வந்து சேரியட் 4 சக்கரம், அது நாங்கள் 5 பேரால் ஏறி இது பிடிக்கணும். அதுக்கு சேரியட் செய்தார். ஒரு சேரில் அவர் உட்கார்ந்து அந்த எங்கள் தெருப்பூட ஒரு ரவுண்ட் அடித்து அங்கே போய் அடைச்சிடுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரம் போது ஆக்சுவலாக ஒரு உள்ளே இறங்கி ஸ்ட்ரெச் பண்ணி இன்னொரு நீளம் பத்தாது, ஒரு 1/2 அடி அதிகமாக தோண்டுங்க. ஆமாம்மா, அது பெரிய அவருடைய. அதே மாதிரி நான் இத்தனாந்தேதி இறந்து போவேன். யாரும் அழக்கூடாது, தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது. சந்தோஷமாக என்ன இருக்கணும். தேரில் ஏறி உட்காரவங்க பேடமாக கூட அதில் பந்தம்னு சொல்லுவாங்க, சீப்பந்தம், அதை பிடிச்சிட்டு கூட வரணும். ஒரு சாமான் 40 நாளைக்கு இந்த ஊருக்கு என்ன சொல்கிறது, அன்னதானம். அதுக்கு உண்டான ரைஸ், பருப்பு, ஆமாம்மா, எல்லாமே அடிக்க வரிசையாக. அப்புறம் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு பிஏ நம்ம இருக்கான கருமர் மாதிரி 3 பேரை செலக்ட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் பணம் கொடுத்து, நீ ராமேஸ்வரம், நீ திருச்செந்தூர், நீ கன்னியாகுமரி, நீ குற்றாலம், தீர்த்தம் 3 மணிக்குள்ளே வந்துடணும். ராத்திரி எங்கே போவீங்களாதான் தெரியாது. 3 மணிக்குள்ள வந்தோம். காலையில் எழுந்துச்சு பார்த்தா அந்த ஆள் 3ஐயும் காணும். நாங்கள் தேடுறோம், எங்கே போயிருக்கான்னு தெரியாது, இவர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஆள் உயிர் போயிடுச்சு. அவன் போயிட்டான். ரூபாய் எடுத்துட்டு 3 மணிக்கு வந்தாங்க. அது ரொம்ப 40 நாளைக்கு சோறு போட்டோம். ஒரு பேடி ஃபீல்டு, அதுக்கு பேரே குருபூச வயல் ஃபீல்டு. அவன் வந்து இறக்குவான், ஐயா குருபூச நெல் பேடி இந்தாங்கன்னு இறக்குவான். அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருவோம். அந்த குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணுவோம். அப்படியெல்லாம் இருந்தது. அவ்வளவு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி இறந்தது. எப்படி இறந்தார்? நார்மல் தான், போயிட்டு இருந்தார். ஒன்றும் படுக்கலை. அவர் தான் அந்த செங்கத்தோலை இடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கே போய் படுக்கிறது? நல்லா இடி, இன்னும் பவுடர் பண்ண ரொம்ப ரஃப்பாக இருக்கும் பாரு. மூட்டையை கட்டி மூலையில் வச்சு வீடெல்லாம் அன்னைக்கு கண்ணீர் விடும். யாரும் அழக்கூடாது. நான் செத்தேன். சந்தோஷமா என்ன வழியா இருப்பாங்க. But like normal death. Heart attack. அதுவும் அந்த டேட்லயே இருந்தாரு, அவர் சொன்ன டேட்லயே. அவர் ஒன்றும் உட்காந்து அது சேர்ல உட்காந்து கொண்டு போய் சமாதியில வச்சாங்களா இல்ல படுத்து? உட்காந்து அப்படியே ஒரு ரவுண்ட் எங்க தெரு அடிச்சுட்டு அவருக்கு அப்பவே இது அது என்ன கல், என்ன கல், அதே செய்தாரு. அவர் பேரை போட்டு தமிழ் வருஷம் ஆங்கில வருஷம் போட்டு பிறந்த தேதி இறந்த தேதி அவரே செஞ்சாரு. அவரே செய்தாரு. ஆள் விட்டுதான், அதுக்கெல்லாம் ஆள் வச்சு சட்டப்பட மாட்டாரு. சட்டம் கிடையாது. அவர் தான், அவரால் தான் நான் அந்த அவ்வளோ இடத்தையும் எனக்கு வந்தது. அம்மாவுக்கு தெரியும். இதெல்லாம் கொடுத்தா அந்த பத்திரத்துக்கு பணம் இல்லை, நாளைக்கே பத்திரம் பதிவு ஆகணும், வந்துருங்கன்ட்டான். நானும் ஒன்றும் இல்லை, போட்டு போய் 35,000 40,000 வாங்கிட்டு போனேன். No, but at that time உன்கிட்ட காசு இருந்திருக்கு கொடுத்தா வாங்கிட்டு போய் முடிஞ்சிருச்சு. அதை எதுக்கு சொல்ல வர்றேன், 20 வருஷம் ஒரு ஆள் கையில் கை மாறிடுச்சு, எடுத்துட்டார் எங்கள் அண்ணாச்சு. அவன் வச்சுக்கிட்டே இருந்தான். பார்த்துக்க, இந்த வீடு கட்டும்போது இது எது கட்டுறீங்க, உங்களுக்கு பங்களா மாதிரி எங்கள் பள்ளிக்கூடம், அதுக்கு பேர் பள்ளிக்கூடம்,
பங்களா மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது, அதை விட்டுட்டு கட்டணுமா, நீங்கள் அங்கேயே வந்து எத்தனை மணிக்கு இறந்தாரு தாதாஜி? அதெல்லாம் எனக்கு மணிலாம் ஞாபகம். நான் 9 இயர்ஸ் எனக்கு 9 years. 9 இயர்ஸ். அந்த 5 பேரில் அவரை எதிர்த்து சண்டை போட்டு தகராறு பண்ண நான் ஒரே ஆள் தான். ஏன்? என் குணம் அப்படி. இதை இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா, உங்கள் ஆஜ்மா கேட்ட தெரியும். தாஜ்மா கேட்ட என் குணம் அப்படி. அவர் ஏதோ அடிக்க வராருன்ட்டு பசுமாட்டு சாணி எடுத்து மூஞ்சிலே அடிச்சு. உங்க அப்பா? தாத்தா. தாத்தா? ஓ, அப்பா தான் கொழும்புல இருக்காரு. அவர் சுட்டு அனுப்புறதால தான் தாத்தா தான். ஊர்லேயே ஸ்கூல் இல்லைன்னு ஒரு ஸ்கூலை கட்டினார். அது பேர் தான் பள்ளிக்கூடம். இந்த ஊரில் பழைய ஆட்களை கேட்டால் அது பள்ளிக்கூடம் தான். இப்போ தான் சங்கர் மகால் பள்ளிக்கூடம். அவர் உள்ளபடியே தெய்வம் தான். அப்படி எவ்வளோ இடைஞ்சல் தெரியுமா அந்த அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வர்றதுக்கு. இந்த பில்டிங்கை ஒரு நல்ல கேள்வி. இந்த பில்டிங்கை எங்கள் அண்ணாச்சியை வாங்கும்போது பில்டிங் காமிச்சா சுட்டு நிறைய டேக்ஸ் கட்டணும். பில்டிங்கே காமிக்கல, வெறும் லேண்டை காமிச்சு கொஞ்சம் ஏதோ 2 சைக்கிளோ 3 சைக்கிளோ வாங்கி கொடுத்து அடி வாங்கிட்டு போயிட்டாரு. நான் பார்க்குறப்ப பில்டிங் இருக்கு. அது என்னடான்னா அதே அன்னைக்கு நாங்கள் செலவாக மட்டும் போடலான்ப்பா. நான் போட்ட உடனே 1.5 லட்சம் கட்ட சொன்னோம். எங்கள் டேக்ஸு நத்திங் டூயிங். நான் கட்ட மாட்டேன், நீ வந்து இடத்த பாரு, 100 years ஓல்டு, அதுக்கு வேல்யூ போடு, நான் கட்டுறேன். நைஸ். அப்பவே நான் ஒழுங்கா ஃபைன் கட்டுறேன், நீ வந்து பாரு அப்படினு இருக்கு. ஆமா, அப்புறம் என்ன சார் do everything by the book. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்ச ப்ராப்ளம் 4 மணி ஆச்சு சாப்பிடல. சீரமாட்டுக்கு அவன் அந்த ரெக்கார்டு தூக்கி போடுறான். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் வேல்யூ, இந்த இடத்துல இது உங்கள் இடத்துல இது எல்லாத்தையும் காமிக்கிறான். எனக்கு அது கிடையாது. எனக்கு அது 100 வருஷம். அது எல்லாம் அந்த வேல்யூ இயர் வேல்யூ போட்டு குறைச்சி கொடுங்க, கொடுக்க மாட்டேன்ட்டான். கடைசியில் ஒரு செக்ஷன் இருக்குது, அது எவனுக்குமே தெரியாது. அந்த செக்ஷன் சப்போர்ட் பண்ணி அந்த செக்ஷன் படி ப்ராப்ளம் இருந்தால் எவ்வளோ கொடுக்குறானோ அதை வாங்கிக்க, ரெஜிஸ்டர் பண்ணு, நம்பர் போட்டுரு, டெக்ளேர் பண்ணு, டோன்ட் ஹேண்ட் ஓவர் தி டாக்குமெண்ட். தி வேல்யூ வில் பி டிசைட் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். புரியுதா? அப்புறம் சரி என்ன சார் இப்படிலாம் சட்டம் தான் பேசுகிறேன். நீ இல்லை டாக்குமெண்ட்டில் cannot be registered நீ எழுதி கொடு. 5 மணிக்கு சரின்னு போட்டு நான் கொடுக்குற பணத்தை வாங்கி பெரிய பிரச்சனை இல்லைன்னா 30 நேரத்தில் பண்ண முடியுமா? பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியில் போட்டு டாக்குமெண்ட் வச்சுட்டான். கதையை கேளு. எனக்கு டாக்குமெண்ட் வேண்டாம், நான் லோன் போட போகிறதில்ல, அதில் வீடு கட்ட போகிறதில்ல, எனக்கு அது தேவையில்லை, எங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டான்னு போகும். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? சரின்னு போயிட்டேன். ஆனால் நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போனேன். அதுக்கு டீல் பண்ணுற தாசில்தார்கிட்ட போய் சொன்னேன், எந்த ஊர்னாருன்னு போய் பண்ணி சொன்னேன். மலையாடி வாரத்தில் இருக்கா, ரோடு ஓரம் இருக்கா? ரோடு ஓரம் தான் இருக்குது, நீங்கள் விசாரிங்க, 130 வருஷம் ஆச்சு, வேல்யூ போடுங்க. நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு அவர் என்ன பொண்ணா மெட்ராஸ் போயிட்டேன். அப்புறம் கருணாநிதி வந்தால் ஆட்சி மாறுது. அவர் வந்து பார்த்தாரு, என்ன பண்ணாங்க எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது. திடீர்னு ஒருலாம் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து, உங்கள் இதுக்கெல்லாம் 20% கட்டினா போதும், 100% எங்கே, 1.5 லட்சம் எங்கே, அப்புறம் 50,000 30,000 எங்கே போதும் அப்படின்னு கருணாநிதி ஆர்டர் போட்டார். ஏன்னா க்ரோட்ஸ் கணக்கில் பெண்டிங். தமிழ்நாடு போட்டால் இந்த மாதிரி கேஸு க்ரோட்ஸ் கணக்கில் பெண்டிங். சரி, கவர்மெண்ட் 25% கட்டினா போதும், 100 ரூபான்னா 25 ரூபா தான் பார்த்தேன். ஃபோன் போட்டு என்ன உயிர் எடுக்கிறாங்க, வாங்க நான் வரமாட்டேன், எனக்கு பத்திரம் தேவையில்லை அப்படியே சொன்னேன். யார் பேசுகிறா? அந்த பத்திரம் எழுதுறாள், நான் வரமாட்டேன், நீங்கள் வாங்க ஐயா, என்னை உயிர் எடுக்கிறாங்க, பணம் வேணும், பத்திரத்தை உடனே கொடுத்துட்றாங்க, எனக்கு பத்திரமே வேண்டாம், நீயே வாங்கி வச்சுக்கோ. இப்படி பண்ணுறீங்களே சாமி, வாங்க எப்படியாவது வாங்க, நான் வரமாட்டேன், ஃப்ளைட்டில் வருவேன், ரூபா குடிக்கான்னு கேட்டேன். ஃப்ளைட்டில் வரேன்னா நீ பணம் கொடுன்னு. சரி வாங்க, பட் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு கிண்டலுக்கு தான் கேட்டேன். அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு போய் அந்த அதில் பார்த்தேன்னா ஒரு பக்கத்துக்கு அது இவங்ககிட்ட தான் இருக்குது, பாபுட்ட ஒரு பக்கத்துக்கு அதில் பிகினிங் டு எண்டு டீட்டெயில்ஸ் எழுதியிருப்பான். என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஆர்டர் போட்டாங்கனால இப்போ குறைஞ்சி போச்சு, அதை கட்டிட்டாரு, அதனால் பத்திரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லி எந்த டாக்குமெண்ட்டையும் அந்த 1 பேஜுக்கு எழுத மாட்டாங்க. அதனால் அப்படியே இதுக்கு எதுக்கு சொல்ல வர்றேன், அத்தனைக்கும் காரணம் எங்கள் தாத்தா.
அந்த சொத்து நமக்கு பையனுக்கு வரணும், பேரனுக்கு யாரோ ஒருத்தருக்கு வரணும். இவங்க போகிறது அந்த குடும்பத்தை எல்லாம் கொடுக்கல, எல்லாம் நாசமாக போயிடுச்சு. அப்புறம் அந்த தர மட்டமாக இருந்ததுமா, அது ரோடாக இருந்தது. அந்த கல் இருக்கு பாரு, அந்த கல்லை எவ்வளோ ஒரு பொம்பளை இப்படி எடுத்துகிட்டு போய் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் சொல்லுவாங்க, துணி துவைக்கிறா வீட்டில் போட்டேன்னு, யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நானே புதுசாக அடிச்சுக்கிட்டு எனக்கு போய் அந்த பிறந்த தேதி தேடி 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 பார்த்தேன். உங்களுக்கு லொகேஷன் எப்படி தெரிஞ்சது கல் இல்லாம? இது நான் போய் பார்த்தேன். எங்கே சபரி சார் ஆக்சுவலாக டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இருக்குல்ல, அது அது இறந்தது இல்ல. லொகேஷன் சமாதி லொகேஷன். சமாதி தரமட்டம் செவரு இவ்வளோ வர இருக்கு. ஓகே ஓகே. ஃப்ளோர்லேருந்து இது வரைக்கும் இருக்கு. மேலே ரூப்பு எல்லாம் போச்சு. அது அங்கே இருந்தது எனக்கு தெரியும், அங்கே இருக்கிறதும் தெரியும். ஆனால் பில்டிங் கிடையாது, வரணும். அப்புறம் சொன்னேன், அதெல்லாம் இந்த வீடு கட்டின உடனே காலையில் காப்பி பிடிக்கிறதுக்கு அந்த கதை ஜன்னல் திறப்பேன். அந்த தரமட்டமாக அந்த சமாதி தெரியும். எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். இவ்வளோ சொத்து நான் வாங்கிட்டேன், காய் போடும்போது அது தரமட்டமாக இருக்கும். அப்போ தீர்மானம் பண்ணேன், சரி இதை டெவலப் பண்ணிடலான்னு. இன்னைக்கு 13 லட்சம் செலவு பண்ணி எனக்கு அழகாக உட்காந்துருக்காரு. மர்மா வந்து பேச்சு வந்தால் நல்ல சிறப்பாக பூஜை நடக்கும். ஒன்றும் பிரச்சனை. நான் வந்ததுக்கப்புறம் குடும்பத்தை கொடுக்குறேன் 15 வருஷமா. அது கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பில்டிங்கும் நான் அவ்வளவும் டேமேஜ். இந்த காம்பவுண்ட் சேர் கிடையாதுமா, தரமட்டம்தான். லேடிஸ் எல்லாம் அங்கே தான் டாய்லெட் போவாங்க. அந்த முள் மரம் உள்ளே போனால் யாருக்கும் தெரியாது. அவங்கெல்லாம் அப்படி இருந்தது தான் அவ்வளவும் டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு மாதிரி எங்கேயோ இருக்குது அவனுடைய வேல்யூ. தாத்தாவும் நம்மளை நல்லா வச்சுருக்காரு. அதனால தான் எப்படியாவது ஒரு குடும்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் அவங்களுக்கு இந்த ஊரை பற்றி தெரியாது. அப்பா எப்படி நான் கஷ்டப்படுறாங்களேன்னு சத்தம் போடுவாங்க, வருத்தப்படுவாங்க. அப்புறம் இப்போ நான் எனக்கு முன்னே டிக்கெட் எடுக்கிறாங்க 2 பேரும். கோயில் கடைக்கும் குருவசி கரெக்டாக எடுத்துருவாங்க. அந்த அம்மனை அவன் ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். உன் மாமா என்ன எடுக்க முடியல, பெயிண்ட் ஆகிட்டான். கேடு ஆமாம், நான் நடந்தது தான் சொல்கிறேன். அது நிற்கும்ல, பூஜை நடக்கும் ஒரு இடத்துல, ஆசாரின்னு சொல்கிறாள், அங்கே நிற்கும். அங்கே நாங்கள் எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். இவன் எப்படியோ எனக்கு தெரியாது ட்ரை பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அவனால் எடுக்க முடியல, பொசிஷனே கிடைக்கலையா. அதுலேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து அவன் தவறாமல் வந்துட்டு இந்த அம்மனோட காய்கள் ஒரு நம்பிக்கை தான். ஆமாம், யாருக்குமே ஃபோட்டோ எடுக்கிறோம், யாரும் வருமில்ல. நம்மளோட ஃபோட்டோ எங்கேயுமே கிடையாதுமா. இது ஒரு கற்பனையில் தான் இது ஃபோட்டோ கிடையாது. சின்ன பிள்ளை தானே மாதிரி. இந்த தாத்தாவோட சரித்திரம் இன்றைக்கி அவருக்கு ஒரு சமாதி போட்டு என்னத்தையோ நம்மளால் முடிஞ்ச ஒரு 10-15 ரூபா. இன்றைக்கி அதில் 10-15 ரூபா 20 ரூபாய்க்குள்ள ரெண்ட்டு வருது. அப்படியே பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸ் போடுவேன். வந்த உடனே ட்ரா பண்ணி அந்த குடும்பத்துக்கே செலவு பண்ணி நான் போயிடுவேன்.